குழந்தை பாக்கியம் வேண்டி இங்கே பலரும் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்கிறாங்க. நிறைவேறியதும் சுவாமிக்கு அம்பாளுக்கும் புது வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மதுராபுரி மன்னன் அலங்காரமும், வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா எளிமையான அலங்காரம், வெள்ளிக்கிழமை வெள்ளி கவசம், சனிக்கிழமை திருப்பதி வெங்கடாசலபதி அலங்காரம், ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி தரிசனம் வந்து இங்கே கிடைக்கும். தமிழ் புத்தாண்டு நாளில் விஷுக்கணி உற்சவம், கோகுல அஷ்டமியில் முத்தங்கி சேவை, ராஜகோபாலன், கிரிதாரி, பார்த்தசாரதி, ராதாகிருஷ்ணன் கோலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சிகளாக இருக்கும். இந்த தலத்துடைய தலைவரிச்சம் பார்த்தீங்கன்னா தமலா மரம் தான் இருக்குது. கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் வாசித்த மரம்ன்ட்டு புராணங்கள் வந்து கூறுது. வட இந்திய மரம் தென்னகத்தில் இருப்பது மிக ஒரு பெரிய விசேஷமாக இங்கே பார்க்கப்படுதுங்க. உண்மையிலே இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கலைநுட்பமான அற்புதம், ஒரு ஆன்மீக அனுபவம். உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது அனைவரும் தரிசிக்க வேண்டிய கோவிலுங்க இது. இந்த பொங்கல் திருநாளில் பாண்டுரங்கன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செழிப்பு, அமைதி எல்லாம் நிரப்பட்டுன்ட்டு எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்.